பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 50 மீட்டர்ஸ் ஒரு 4-5 வீடு தள்ளி. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிஎம்டி அப்ரூவ்டில் இருக்க ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க. நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 2 பிளாட் அவைலபிளாக இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுதான் மெயின் ரோடு. வண்டிங்க போகிறது தெரியுதுங்களா, அதுதான் நமக்கு மெயின் ரோடு. அங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். இதெல்லாம் எவ்வளோ மழை வந்தது, எந்த அளவுக்கு ஃப்ளட் அஃபெக்ட் ஆகிருக்குன்றது உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம நிற்கிற சைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சொட்டு தண்ணி இல்லை. நீங்களே பாருங்கள், சுற்றி காமிங்க. நம்ம இருக்க சைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சொட்டு தண்ணி இல்லை. வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 36 கிட்ட வந்து ஃப்ரண்டேஜ் மட்டுமே வந்துடும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் ரெண்டுமே சேர்த்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு அது ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். அகம் ப்ராப்பர்ட்டிஸ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம சித்தாலப்பாக்கம்ல ஒரு சிஎம்டி அப்ரூவ்டில் இருக்க ஒரு ரீசேல் லேண்டு தாங்க பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக எங்கே இருக்குது, அதோட ப்ரைஸ் டீட்டெயில், ஸ்கொயர் ஃபீட் டீட்டெயில், அதுக்கப்புறம் அதோட டைமென்ஷன் எல்லாமே வீடியோ போக சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தெரியுங்க. ஸோ இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, இது வந்து சித்தாலப்பாக்கம் சங்கராபுரமில் தான் நின்றுட்டு இருக்கோம். இந்த ரோடு எங்கே கனெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் சித்தாலப்பாக்கம்லேருந்து நாவலூர் கனெக்ட் ஆகுது. ரோடை காமிங்க, அப்படியே சுற்றி காமிங்க. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா நமக்கு சித்தாலப்பாக்கம்லேருந்து டுவர்ட்ஸ் நாவலூர் கனெக்ட் ஆகுது. நீங்கள் ஓஎம்ஆர் கனெக்டிவிட்டிக்கு இந்த ரோடு ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த ரோடு பார்த்தீங்கன்னா நமக்கு HCL சோழிங்கநல்லூர் HCL இருக்குது பார்த்தீங்களா, அதில் கனெக்ட் ஆகுது. நீங்கள் HCL ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம சப்ஸ்கிரைப் உறவுகளை என்கிட்ட கேட்டுக்கினது என்னென்னா, சித்தாலப்பாக்கம்ல அப்பார்ட்மெண்ட்டும் பில்டிங்கும் மட்டும் போட்டுட்டு இருக்கீங்க, வீடும் போட்டுட்டு இருக்கீங்க, லேண்ட் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்காகவே இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம எடுத்து போடுறோங்க. இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா, இங்கே இப்போ நம்ம இருக்கோம் பார்த்தீங்களா, சித்தாலப்பாக்கம் சங்கராபுரம். இந்த சங்கராபுரம் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 50 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு 4-5 வீடு தள்ளி தான் நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ வாங்க இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டிக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க இப்போ நம்ம சைட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். சைட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி சைட்டுக்கு போகிற வழியை பார்த்துடலாம். நீங்கள் மேடவாக்கம்லேருந்து மாம்பாக்கம் வர வழியில் பார்த்தீங்கன்னா நமக்கு சித்தாலப்பாக்கம் ஜங்ஷன் கூட்ரோடு வந்துடுங்க. ஸோ கூட்ரோட்லேருந்து லெஃப்ட்டு தான். இப்போ நம்ம வீடியோ எடுக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம மழையில் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ அதனால் நமக்கு கேமரா சரியாக இதுவாகாமல் இருக்கலாம். இந்த மழையிலையும் நாங்கள் வீடியோ எடுத்து போடுறோன்னா உங்களுக்காக தான் போடுறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ லெஃப்ட்டு திரும்புது பார்த்தீங்களா, இந்த லெஃப்ட்டில் தான் நமக்கு சித்தாலப்பாக்கம் போலீஸ் பூத் இருக்குது பாருங்கள். போலீஸ் பூத்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா இந்த ரோடு நமக்கு டுவர்ட்ஸ் நாவலூரில் போய் கனெக்ட் ஆகுதுங்க. நாவலூர் ஏஜஸ் ஒட்டின மாதிரியே நமக்கு இந்த ரோடு கனெக்ட் ஆகுது. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் சிறுசேரியில் ஒர்க் பண்ணுறீங்கனாலும் இந்த ரோடு சிறுசேரி சிக்காட்க்கும் பேக் சைடில் கனெக்ட் ஆகுது. இல்லை நீங்கள் பெரும்பாக்கம் குளோபல் HCL ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இதே ரோட்டில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு கட் ஆகும். அந்த லெஃப்ட்டில் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா நமக்கு பெரும்பாக்கம் அந்த சர்ச் ரோடு இருக்குது பார்த்தீங்களா, கரெக்டாக சர்ச்சாண்ட போய்ட்டு உங்களுக்கு கனெக்ட் ஆகிட்டோங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்பர்ட்டிலேருந்து மெட்ரோ ஸ்டேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் போனாலும் 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே நமக்கு மெட்ரோ ஸ்டேஷனும் வந்துடும். ஸோ இந்த சித்தாலப்பாக்கம் சங்கராபுரம் யமகா ஷோரூம் பார்த்தீங்களா, இந்த யமகா ஷோரூமுக்கு அப்படியே பேக் சைடில் தான் நம்மளோட ப்ராப்பர்ட்டி இருக்குது. வாங்க இப்போ சைட்டுக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம சைட்டோட லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. ஸோ நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 50 மீட்டர்ஸ் ஒரு 4-5 வீடு தள்ளி. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிஎம்டி அப்ரூவ்டில் இருக்க ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க. நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 2 பிளாட் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி தான், இது ரெண்டுமே நமக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா நமக்கு வெஸ்ட் ஃபேஸிங்கில் தான் கொடுத்துருக்காங்க. ரோடுமே பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு டெட் எண்ட் ப்ராப்பர்ட்டிங்க. அந்த பக்கம் காமிச்சிங்கன்னா இது நம்மளோட ப்ராப்பர்ட்டிக்கு அப்புறம் ஒரே ஒரு வீடு மட்டும்தான் இருக்குது. இது வந்து ஒரு டெட் எண்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த ரோடோட வித் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 16 ஃபீட் ரோடு கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு பிளாட்டோட சைஸும் பார்த்தீங்கன்னா 810 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா நமக்கு வந்துடும். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 810 ஸ்கொயர் ஃபீட் தான். 18க்கு 43, அதாவது ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 18 வரும். லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 43 வருங்க. நான் ஏற்கனவே சொன்னால இது ஒரு ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டின்னு கூட சொல்லலாம். மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 50 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுதான் மெயின் ரோடு. வண்டிங்க போகிறது தெரியுதுங்களா, அதுதான் நமக்கு மெயின் ரோடு. அங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். இது பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின் ரோட் ஃபேஸிங்கில் இருக்க வீடு. அதுக்கு அப்படியே பேக் சைடு வீடு தான் நமக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு அப்படியே பேக் சைடில் நம்ம மெயின் ரோட்லேருந்து பேக் சைடில் நம்மளோட ப்ராப்பர்ட்டி இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு சிஎம்டி நீங்கள் லோன் போகணும் அப்படின்னா நினச்சிங்கன்னா நம்ம 75% வரைக்கும் பேங்க் லோனுமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம சப்ஸ்கிரைபர் சங்கராபுரம், அதான் மெயினாக சொல்லணும்னா சங்கராபுரம் லொக்கேஷனில் நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டு கிடைக்கும், இல்லை இண்டிவிஜுவல் வீடு கூட கிடைக்குங்க. ஆனால் லேண்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. 2 பிளாட் தான் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வெஸ்ட் ஃபேஸிங் தான். இப்போ ஆல்மோஸ்ட் ஒன்று புக்கிங் ஸ்டேஜில் இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு இன்னொரு பிளாட்டை வந்து புக் பண்ணுறீங்கன்றது உங்ககிட்ட தாங்க இருக்குது.
ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து ஒரு பிளாட்டுமே போட்டுட்ருக்கோம். இன்கேஸ் இதில் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படின்னாலும் நான் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஒரு நம்பர் தரேன் மேலே ஸ்க்ரீனில், அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த பிளாட் மட்டும் நீங்கள் பார்க்குறீங்க, சைட் விசிட் பண்ணணும் அப்படின்னா அந்த நம்பரும் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கைட் பண்ணி உங்களுக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணுறதுலேருந்து உங்களை கூட்டின்னு வந்து காமிச்சு நெக்ஸ்ட்டு ஓனர்கிட்ட கொடுத்து டேரெக்டாக பேச வைக்கிறதுலேருந்து லோன் ப்ராசஸ்லேருந்து எல்லாமே அவங்களே பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நீங்களே பாருங்கள், அந்த காம்பவுண்ட் வால் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பிளாட் நம்பர் 29, இது 30. 29 அந்த காம்பவுண்ட் வால்லேருந்து அது கல் போட்டு கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ இதில் ரீசேலாக இருந்தாலும் நமக்கு கரெக்டாக கல் போட்டு மார்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஓனரோட ஆஸ்கிங் ப்ரைஸை கேட்டு நானே ஷாக் ஆகிட்டேங்க. ஏன்னா சித்தலப்பாக்கம் சங்கராபுரம்ல நீங்கள் செல்லடை போட்டு ஜெலிச்சு தேடினா கூட இவர் சொல்கிற ப்ரைஸுக்கு, அதுவும் மெயின் ரோட்டில் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டியை உங்களால் வாங்கவே முடியாதுங்க. பர் ஸ்கொயர் ஃபீட் 5200 ருபீஸ்க்கு கோட் பண்ணிருக்காரு. அதில் வந்து நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உடனே ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க. ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டாங்க. இன்றைக்கி வந்து December 1. நீங்கள் சென்னையில் இருக்கீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், November 28லேருந்து 29, 30 இதெல்லாம் எவ்வளோ மழை வந்தது, எந்த அளவுக்கு ஃப்ளட் அஃபெக்ட் ஆகிருக்குன்றது உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம நிற்கிற சைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சொட்டு தண்ணி இல்லை. நீங்களே பாருங்கள், சுற்றி காமிங்க. நம்ம இருக்கிற சைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சொட்டு தண்ணி இல்லை. உங்களுக்கு ஃப்ளட் அஃபெக்ட் ஆகாத ஏரியா. உங்களுக்கு மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 50 மீட்டர் சங்கராபுரம். அந்த ஏன் இந்த சங்கராபுரம் ஹைலைட்டாக சொல்கிறேன்னா, நம்ம கிட்ட நிறைய கிளைண்ட் கேட்டதே வந்து சங்கராபுரமில் லேண்ட் அது மட்டும் தான் கேட்டிருந்தீங்க. இருக்கிறது 2 பிளாட் தான், மிஸ் பண்ணுறாதீங்க. ஸோ உங்களுக்கு பேங்க் லோனுமே நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு ரொம்ப பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். ஸோ இதை மிஸ் பண்ணுறாதீங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. என்னடா ரீசேல் அப்படின்றதால டாக்குமெண்ட்டில் எதாவது இருக்குமா அப்படின்னு தான் இல்லை, எல்லாமே பக்காவாக உங்களுக்கு மார்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. பேங்க் லோனுமே நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த இது காமிச்சிருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிளாட் நம்பர் 30 அரௌண்ட் போட்டிருக்காங்க பாருங்கள். இது வரைக்குமே நமக்கு வந்து நம்மளோட லேண்டு தான். ஸோ இது ஒட்டின மாதிரியே தான் அவங்களும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சன்ஷெட் எதுவுமே அவங்க செட்பேக் எதுவுமே விடல. ஸோ 2 சைடுமே இல்லை, நீங்கள் 2 ப்ராப்பர்ட்டியுமே சேர்த்து எடுக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக எடுத்துக்கலாங்க. 1600 ஸ்கொயர் ஃபீட் வரும், 620 ஸ்கொயர் ஃபீட் உங்களுக்கு வந்துடும் கிட்டத்தட்ட. அது வந்து பார்த்திங்கன்னா 3/4 கிரவுண்டு. நீங்கள் 2 பிளாட்டுமே சேர்த்து எடுத்திங்கன்னா பெரிய வீடே ஒன்று கட்டலாம். நல்லாயிருக்கும் உங்களுக்கு. எலிவேஷன் ஃப்ரண்டேஜே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 36 கிட்ட வந்து ஃப்ரண்டேஜ் மட்டுமே வந்துடும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் 2மே சேர்த்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு அது ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். சங்கராபுரம், அதாவது சித்தாலப்பாக்கம் சங்கராபுரமில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்க, அதுவும் லேண்டாக பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இன்னும் இது போல் அடுத்தடுத்து வீடியோலாம் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதெல்லாமே பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யாராவது லேண்டு பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அகம் ப்ராப்பர்ட்டிஸ்.